பிராக்டிஸ் பண்ணலாம் அந்த சாங் வரட்டு விஷயம் இதெல்லாம் நடக்குது பாத்தீங்கன்னா. சோ அதுதான் சொல்ற ஸ்கிரிப்டட் ஷோ எப்படி இருக்கு அறிவா வந்து இந்த கோர்ட் விஷயம். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆக்சுவலா பிக் பாஸ் காமன் மேனை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கோர்ட் ரூம் டாஸ்க் தான் வச்சாங்க. இந்த டாஸ்க்ல இதுக்கு முன்னாடி 4 பேர் டிபேட் பண்ணதை பத்தி நான் போட்டிருக்கேன். ஜேசன் பிரியங்கா பால் டிபேட்டை கண்டிப்பா எல்லாருமே பாருங்க. ப்ரீவியஸ் வீடியோவா இருக்கும், கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. சோ இதுல 5ஆவதா 2 பேர் மோதிக்கிட்டாங்க. ரஞ்சித் அதுக்கப்புறம் ஐடு கார்த்தி அப்படின்ற இவங்க 2 பேர் தான் மோதிக்கிட்டாங்க. ஆக்சுவலா இவங்களுக்கு வந்த டாபிக்கே செம்ம மொக்க டாபிக்ங்க. அது என்னன்னா வந்து பிக் பாஸ் ஸ்கிரிப்டடா நான் ஸ்கிரிப்டடா அதாவது அன்ஸ்கிரிப்டடா அப்படின்ற மாதிரி வந்தது. எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு ஒரு காலத்தில், அதாவது பிக் பாஸ் சீசன் 1 வரும்போது இதெல்லாம் ஸ்கிரிப்டடு எல்லாம் சொல்லி வச்சு பண்ணுறாங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் 24x7 கொண்டு வந்துட்டாங்க. அப்படி இருக்கும்போது பிக் பாஸ் ஸ்கிரிப்டட் இல்லைன்றது எல்லாருக்குமே தெரியும். இதை வச்சு தான் 2 பேருமே டிபேட்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக கார்டை எடுத்தது ரஞ்சித்தை பொறுத்த வரைக்கும் வந்து ஸ்கிரிப்டட் இல்லைன்ற மாதிரி போயிட்டாரு. ஸோ ஆப்வியஸாக ஐடு கார்த்தி என்ன பண்ணோன்னா ஸ்கிரிப்டுன்ற மாதிரி தான் வாதாடி ஆகணும். ஸோ ஐடு கார்த்திக்கு பெருசாக பாயிண்ட்டும் வைக்க முடியல. ஸ்கிரிப்டட்ன்றதுக்கு அவர் என்ன பாயிண்ட் வைக்கிறதுன்னு தெரியாமல் முடிச்சிட்டு இருக்காரு. ஸோ ரஞ்சித்துக்கு இந்த இடத்துல ஈஸியா போயிருது. ஏன்னா ஸ்கிரிப்டட் இல்லல்ல, அதை ஈஸியா ப்ரூவ் பண்ணிரலாம்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. எல்லாருமே தற்செயலா தான் பண்றாங்க, அங்க நடக்கிற சண்டை எல்லாமே தற்செயலா தான் நடக்குது, எதுவுமே பிளான் பண்ணி நடக்கலன்ற மாதிரிலாம் ரஞ்சித் ஈஸியா பாயிண்ட் வைக்கிறாரு. ஐடு கார்த்தியால வைக்க முடியல. இல்ல எல்லாம் கொஞ்சம் சொல்லி வச்சு தான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஐடு கார்த்தி சொல்லிட்டு இருக்காரு. ஸோ ஸ்டார்டிங்ல இருந்தே இந்த வாதம் வந்து பெருசா போன மாதிரியே இல்ல. ரஞ்சித்தை பொறுத்த வரைக்கும் நான் ஓவியா மேடமை கூப்பிடுறேன் அப்படின்ற மாதிரி ஓவியாவை இந்த இடத்துக்கு வர வச்சுலாம் பேசினாரு. அது என்னன்னா வந்து நீங்க உள்ள பண்ணீங்களா மேடம், அதெல்லாம் வந்து இப்படிதான் பண்ணணும்னு யாராவது உங்களுக்கு சொல்லி தந்தாங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருந்தாரு. ஓவியாவை பொறுத்த வரைக்கும் அப்படிலாம் இல்லைங்க, ஸ்கிரிப்ட் தந்துலாம் இப்படி பண்ணுங்கன்ற மாதிரி சொல்ல மாட்டாங்க, இவங்களா ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி பண்ணுவாங்க. இப்போ உள்ள வர கண்டஸ்டன்ட் வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு லவ் ட்ராக் எடுக்கலாம், இந்த மாதிரி பண்ணலாம்னா அவங்களா ஒரு ஸ்கிரிப்டை வச்சு வேணா போவாங்களே தவிர டீமை சேர்ந்தவங்க ஸ்கிரிப்ட் எல்லாம் தர மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. இதை தாண்டி ஓவியாவை பொறுத்த வரைக்கும் சிஎம் விஜய் மேல ஒரு காண்டு இருக்கு பாத்தீங்களா, அந்த காண்டை ஒரு இடத்துல வெளிப்படுத்தினாங்க. எத்தனை பேர் கவனிச்சிங்கன்றது தெரியல. என்ன சொன்னாங்கன்னா சம்பந்தமே இல்லாம அந்த ரஞ்சித் ஒன்று பேசிட்டு இருக்காரு, சம்பந்தமே இல்லாம மேடம் கேமராவை பார்த்து ஒன்று சொல்றாங்க, இப்பெல்லாம் ஸ்கிரிப்ட் படிச்சு தானே நிறைய பேர் ஏமாத்திட்டு இருக்காங்கன்ட்டு. அதாவது மேடத்துக்கு வந்து என்ன நினைப்புனா வந்து நம்மளும் விஜய் அளவுக்கு பவர்னு ஒரு நினைப்பு இருக்கு. ஏன்னா வெளியே இருக்கும் போதே மேடம் வந்து இந்த இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போட்டு அதாவது ரூட் மாஃபியாவை நான் எக்ஸ்போஸ் பண்ண போறேன், அது பண்ண போறேன், இது பண்ண போறேன்னு உருட்டிட்டு இருந்தாங்க. நீ நடிக்கல, நீ வந்து உனக்கு 2017 பிக் பாஸ்ல ஒரு ஃபேம் கிடைக்கும் போது 4-5 படம் நடிச்ச, எல்லாம் விளங்காத படமா நடிச்ச, அதனால மார்க்கெட் போச்சு. நான் ஓவியாவை சொல்றேன். ஏன்னா ஓவியா யாரனாலும் எப்படினாலும் பேசலாம்னா, சிஎம் விஜயை பார்த்து எப்படினாலும் பேசலாம்னா பதிலுக்கு நம்மளும் பேசலாம், தப்பு கிடையாது. இந்த இடத்துக்கு நீ எதுக்கு அதை கொண்டு வர, அதுவும் கேமராவை பார்த்து ஸ்கிரிப்டை பார்த்து வந்து பேசி தானே வந்து எல்லாரையும் ஏமாத்துறாங்கன்ற மாதிரி விஜயை டைரக்டா அட்டாக் பண்றாங்க. சரி, விஜய் ஸ்கிரிப்டை பார்த்து பேசுறாருனா எதிர்கட்சி உதயநிதி வந்து எதை பார்த்து பேசுறாரு, அவர் வந்து அப்படியே மனசுல இருந்து பேசுறாரா, அவரும் ஸ்கிரிப்டை பார்த்து தானே பேசுறாரு, எல்லாரும் பேப்பரை பார்த்து தானே படிச்சுட்டு இருக்காங்க. அதாவது இதெல்லாம் தேவையில்லாத வேலை. ஓவியாவை பொறுத்த வரைக்கும் மூடிட்டு இங்கே எதுக்காக கூப்பிட்டாங்களோ அந்த வேலையை ஒழுங்கா பண்ணா கரெக்டா இருக்கும். எப்படியும் ஓவியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு 20-30 படமாவது நடிச்சிருப்பாங்க. அதுல 1-2 தவிர வந்து எல்லாமே விளங்காத படம் தான். அந்த மாதிரி தான் மேடம் வந்து சூஸ் பண்ணிலாம் நடிச்சிருக்காங்க. ஆனா மேடத்தை பொறுத்த வரைக்கும் என்ன நினைப்புனா வந்து ரூட் மாஃபியா இருக்காங்கல்ல விஜயோட ஆளுங்க, நம்ம விஜயை பத்தி தப்பா பேசுறதுனால நம்மள அப்படியே பிளாக் பண்ணிட்டாங்க, நமக்கான பட வாய்ப்பெல்லாம் தடுத்துட்டாங்கன்னு ஒரு நினைப்பு இருக்கு. ஸோ அதெல்லாம் நினைப்பு மட்டும்தான். ஓவியா அதை புரிஞ்சுக்கணும். இதை தாண்டி இந்த இடத்துலயே ஜட்ஜா நீங்க வந்து ஜட்ஜிங் பேனல்ல உட்கார்ந்துட்டு இருக்கீங்களா, ஜட்ஜ் பேனல்ல உட்கார்ந்துட்டு இருக்கீங்களா, அப்படி என்ன சிறப்பா நீங்க செஞ்சிட்டீங்க. இப்போ வந்து ஆரி மேலேயே விமர்சனம் வருது, ராஜு மேலேயே விமர்சனம் வருது. சொல்ல போனா அவங்க ஜட்ஜ் பேனல்ல உட்கார்ந்து ஏதாவது கேள்வி கேட்கறாங்க, அந்த மாதிரி ஏதோ ஒன்று டாஸ்க்கை கொடுக்குறாங்க. ஓவியா எதுவுமே பண்றது இல்லை. எதுவுமே பண்ணாம இருக்கிறதுக்கு எதுக்கு ஜட்ஜ் பேனல்ல வந்து உட்காரணும். ஸோ இவங்க வந்து ஒரு ஒஸ்டான ஜட்ஜா தான் எனக்கு தெரியுறாங்க. நான் வந்து இப்போ வந்து இந்த இடத்துல இவங்க சொன்னாங்கன்னு பழி வாங்குறதுக்கு சொல்ல, பொதுவாகவே சொல்றேன் வந்து ஓவியாவை பொறுத்த வரைக்கும் ஜட்ஜுக்கான கெப்பாசிட்டிலாம் கிடையாது. அந்த டைம்ல 2017 ஒரு ஃபேம் கிடைச்சிருச்சு, அவ்வளவுதான். மற்றபடி அவங்க ஒர்த்தெல்லாம் கிடையாது. இதை பத்தின உங்களோட கருத்தை கண்டிப்பா கமெண்ட்ல ஷேர் பண்ணிக்கோங்க.